ஹாய் மை டியர் எவ்ரி ஒன், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நாளுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக இன்றைக்கி அது என்னது சொர்க்கவாசல் திறப்பு. சரி, நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் அம்மா இருந்துக்கிட்டு சொர்க்கவாசலுக்கு எங்கேயாவது போகலாம், இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எங்கம்மா போகலாம் அப்படின்னதுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போகலாம், சொர்க்கவாசல்னாலும் கோயிலுக்கு தானே அப்படி சொன்னாங்க. ஆனால் எந்த கோயிலுன்னு கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் கோயிலுக்கு போகலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. பார்ப்போம் எங்கே போகிறாங்கங்கிறத பார்ப்போம். லெட்ஸ் கோ. பார்த்தீங்களா இல்லை பார்த்தீங்களா அந்த லைனை? எப்பா, ஆக்சுவலாக கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே அந்த லைன் வந்து போயிட்டுருக்கு. இந்த லைன் பார்த்தீங்கன்னா 25 ரூபா அமௌண்ட் சார்ஜ் பண்ணி நிற்கிற லைனு. இதுவே இவ்வளோ லென்த்தில் நின்றுட்டுருக்குது. இந்த லைனை பார்த்த உடனே எனக்குலாம் அடி வயிறுலாம் கலங்கிருச்சுங்க. எங்கள் அம்மா கிட்ட அம்மா அம்மா என்னை விட்டுருமான்னு கதற ஆரம்பிச்சிட்டேன். போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா அனுமார் வாழ் கூட மோசமாகுது. ஐயோ சாமி, 7-8 மணி ஆயிடும் நைட்டு. ஆமாம், இப்போ மணி 1 1:30 மணி ஆகுது. நேரம் ஆயிடும், 7-8 ஆயிடும். ஐயாப்பா, அப்படியே போகலாம். அனதர்வே அது போகலாம், போய் பார்ப்போம் அடுத்த. சரி, வந்ததுக்கு கோவில் என்ட்ரன்ஸ்ல நின்னாவாச்சும் ஒரு கும்பிடு போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தா, அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் பேரிகேடை போட்டு தம்பி இந்த சைட்லாம் வரக்கூடாதுப்பா, 8 மணி வரலும் கூட்டம் இருக்கும், நீ வேற ஏரியாவை பாரு அப்படின்ட்டாங்க. சரின்னு வண்டியை திருப்பினேன். போகிற வழியில் கொஞ்சம் ஃப்ரீ தர்ஷனா லைன் இருக்குங்க, அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொன்னாங்க. சரி போகலான்னு சொல்லி போனால், இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கரும்பு வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பக்கமுங்க என்னமோ ஒரு காட்டுக்குள்ளே பூந்த மாதிரி இருந்துச்சு. 2 பக்கமும் அந்த கரும்பு இருந்ததுனால பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு அந்த ரோட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணேன். வந்துச்சு, ஃப்ரீ தர்ஷனம் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நான் அடி பேய் அடி சாணி அடி சக்கை அடி, ஆனால் அடிச்ச அடி நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இது ஃப்ரீ தர்ஷனா. அம்மா கிட்ட அம்மா ஸோ சாமி தான் பார்க்க முடியல, தோ இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமா, நம்ம சார்பாக அவங்களே கும்பிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு ஒரு கும்பிடு போட்டு உற்சவப்பான்னு கிளம்பிட்டேங்க. வந்தோம், வந்தது ஃபெயிலியரு. அது பேர் என்ன, அருள்மிகு அழகிரிநாத சுவாமி திருக்கோயில் கோட்டை சேலமில். வந்தோம், பயங்கர கூட்டம், வாய்ப்பில்லை. அதனால் நான் இன்னைக்கு சாயங்காலமா நாளைக்கு கூட வரலாமா மணி சுட்டாங்க. அதனால் கொஞ்சம் தேத்தலான்ட்டு இன்னொரு கோயிலுக்கு போகலான்ட்டு அங்கே போகலாம் வாங்க. இல்லை, எங்கள் அம்மாவை சரி அந்த கோயிலில் தான் இப்படி ஆகிப்போச்சு, வேற ஒரு பெருமை கோயிலுக்கு கூப்பிட்டு போகலான்ட்டு வந்தால் தூக்கம் வருதான். எங்கே ஒளிஞ்சிருக்க மூஞ்சி கேட்ட தூக்கம் வருதான். நான் எங்கே கூட்டு வந்துட்டு இருந்தா தூக்கம் வருதுடா அப்படிங்குது எங்கள் அம்மா. ஓ மை காட். ஆக்சுவலாக இப்போ அந்த இன்னொரு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எஸ், அந்த வே அந்த கோயில். ஆக்சுவலாக அந்த கோயில் பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கும், நல்லா இருக்கும். வாங்க காட்டுறேன். வந்தாச்சு. எப்படி அம்மா செமையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக ஃபுல்லாக மலை. இங்கே நிறுத்தவா? நல்லா இருந்துச்சுங்க. ஸோ படியேறி போய் அந்த சாமி தரிசனம் பண்ணுற அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள், நல்லா இருந்துச்சு. திருப்பதியில் எப்படி படியேறி வெங்கடாச்சலபதி தரிசனம் பண்ணுறோமோ அதே ஃபீல் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக படியேறி அந்த பெருமாளை தரிசனம் பண்ணுற அந்த ஃபீல் இருந்துச்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அடுத்த கோயில் ஏய் மச்சி, ஃப்ரெண்டு வாங்க அந்த கோயிலுக்கு போனோங்க. சரியான கூட்டம். பார்த்தா நைட்டு 9 மணி ஆயிடும்னாங்க. சரி, கோயிலே 10 மணிக்கு தான், ஆனால் நைட்டு 9 மணி ஆயிருங்களாம். அதனால நாளைக்கு பார்த்துக்கலான்னுட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே பெருமாள் கோயில் தான். வாங்க பாப்பா. மா, இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்ட? உப்புலேயே செஞ்சுருக்காங்க பாரு. யாருன்னு தெரியுதா? நீ பாத்திய?
அவர் தான். சாமி பார்த்தாச்சு, சொர்க்கவாசல் வழியாக பூந்து வந்தாச்சு. ஆனால் அம்மாவுக்கு தான் கால் வலி ஓவராயிடுச்சு, உக்காந்துட்டாங்க. அம்மாவால் நடக்க முடியலையா. அவ்வளோதான், சாமி தரிசனம் முடிஞ்சது. இப்போ அடுத்தது கிளம்புறது தான். ஆனால் அங்கே போகிறது அந்த கோட்டைன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அங்கே விட்டுறதா இல்லை. நாளைக்கு போகணும். ஓகே. சரியான கூட்டம். ஆமாம், பயந்துட்டேன், நானே பயந்துட்டேன். ஓகேங்க, பார்க்கலாம். எல்லாம் நல்லா